ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம அரசியல்னு பேசும்போது, இந்திய அரசியல் விட்டுட்டு தமிழ்நாடு அரசியல் தான் பேசணும். காரணம், இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல எலெக்ஷன் நடக்க 2 ஆமா ஆல்மோஸ்ட் 2 மாசத்துல எலெக்ஷன் நடந்துரும். அப்புறம் எண்ணிக்கை எப்ப எண்ண போறாங்க? உடனே எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 4 நாள்ல எண்ண போறாங்களா? அல்லது ஒரு 1 மாசம் வச்சிருந்து இவிஎம் மிஷின் எல்லா விதமான கோல்மால பூரா பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எண்ண போறாங்களான்னு தெரியல. ஏன்னா, தேர்தல் கமிஷன் மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. அ ஒரு கட்டத்தில அது ஒரு கட்டத்துக்கு ஆயிருச்சு அப்புட்ன்னா, மக்கள் கொதிச்சு எந்திரிச்சுருவாங்க. ஏன்னா, நான் போடுற ஓட்டு நான் யாருக்கு போடணும்னு நான் தீர்மானிக்கிறேன். ஆனா, நான் யாருக்கு போடுறேங்கிற ஓட்டத்த பூரா கள்ளத்தனமா மாத்திட்டு பண்ணாங்கன்னா, அது திருட்டுத்தனமா அது கள்ளத்தனமாங்கிறது தவறான வார்த்தை. திருட்டுத்தனமா. அது மாத்தி பண்றாங்கன்னா, அப்ப எலெக்ஷன் கமிஷன் யாருக்கான ஆள் அப்படின்னு அவங்க மேல பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த ஞானேஷ்குமார்ன்னு சொல்லி அந்த என்ன சொல்றது? வாக்கு திருடன். அவர் மேல ஒரு பெரிய அளவுக்கு அலிகேஷன்ஸ் இருக்கு. மக்களுக்கு கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்ப நம்ம எ தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்னு பேச போறோம். ஏன் பேச போறோம்னா, இன்னைக்கு இந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா? இவங்களுடைய கூட்டணி. அந்த கூட்டணி கணக்குகள்ல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. முன்னாடி எப்படின்னா ஒரு 2 வாரம், 3 வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, போன மாசம் வச்சுக்கோமே பார்த்தோம்னா, ஏடிஎம்கே கூட்டணி தான் குழப்பத்தில இருந்துச்சு. டிஎம்கே கூட்டணி ரொம்ப காம்பேக்ட்டா ரொம்ப ஜம்முன்னு இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா, ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஎம்கே கூட்டணி குழப்பத்தில இருக்கு. இது என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு பார்த்தா, டிஎம்கே கூட்டணியில அது தேமுக அதுக்கான வாக்கு வங்கி எப்பவுமே ஸ்ட்ராங்கா நிக்குது. அதுக்கு ஒரு கணக்கு ஒண்ணு அ நெறைய எடுத்திருக்கோம். அங்கங்க போய் எடுக்கும்போதும், இப்படி பேசும்போதும் ஒரு கணக்கு இருக்கு. என்னன்னா, திமுகவோட பலம் என்ன? பலவீனம் என்ன? அப்படின்னா, திமுகவோட பலம் ஆ அவங்களுக்குன்னு நீங்க உதயசூரியன் எது எப்படி இருந்தாலும் உதயசூரியன் மறையாது அப்படிங்கிற மாதிரி, நீங்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் இந்த 3 பேரையும் தள்ளி விட்டுட்டு, மிச்சம் இருக்கிற டாமினன்ட் ஹிந்து ஆ அந்த கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டில நீங்க ம ஐயர்லேருந்து, செட்டியார்லேருந்து, தேவர்லேருந்து, வன்னியர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். அது தலித் இல்லாம. அப்ப எடுத்தீங்கன்னா, ஆ அதில எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15% வரைக்கும் திமுகவுக்கு கன்ஃபர்ம்டு ஓட்டு இருக்கு. நான் சொல்றது அதில இந்த ஓட்ல முஸ்லீம் கிடையாது, தலித் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது. ஏன்னா, ஆ முஸ்லீம் ஓட்டு பிளஸ் கிறிஸ்தவ ஓட்டு 2 சேர்த்தா கிட்டத்தட்ட 14லேருந்து 15% தமிழ்நாட்டில இருக்கு. தலித் ஓட்ல ஒரு பக்கம் நார்த் தமிழ்நாடுல அ ம இங்க இந்த இந்த பெல்ட்ல நம்ம விசிகா சம்மந்தப்பட்ட பறையர் ஓட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 8% 10% பக்கம் மொத்தம் இருக்கிறதா தகவல். அப்புறம் சவுத்துல பார்த்தீங்கன்னா, தேவேந்திர வேளாளர், பல்லர்கள்னு சொல்லிட்டு அந்த மத்த கேஸ்ட் அது அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு 8, 10% அப்படின்னா, கிட்டத்தட்ட 20, 25% வரைக்கும் மொத்தமா இருக்காங்க. அதில பிரிச்சு பிரிச்சு போனா கூட 20%. அதில இந்த மாரி அ ம தேவேந்திர வேளாளர் இவங்கெல்லாம் மாறுனா கூட இங்க அ பறையர் சமூகம் இப்படி எடுத்தீங்கன்னா, அதில இஸ்லாமிய ஓட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 லட்சம் ஓட்டு கன்ஃபர்ம்டா இருக்கு. அதில 90% எப்படி பார்த்தாலும் அவங்க திமுக அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற சூழல் இருக்கு. ஏன்னா, நமக்கு ப பிஜேபிய எதிர்க்கிறதுக்கு மதவாத சக்தி இல்லாத ஒரு நல்ல கூட்டணி வேணும், இல்ல தனி கட்சி வேணும் அப்படின்னா, அது இன்னைக்கு வேற வழி இல்ல திமுக. அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனா, பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறனால அதிமுகவுக்கு போறதெல்லாம் இஸ்லாமிய வாக்கு குறைஞ்சிருச்சு. அதே மாரி கிறிஸ்துவ வாக்குல அ விஜய்க்கு இது கோஸ்டல் பெல்ட்ல நல்லா நெறையா போயிட்டுருக்கு. அத பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு 42 லட்சம் இருக்காங்கன்னா, அதில பாதி திமுக இங்க வந்துரும், பாதி மத்தவங்களுக்கு போயிரும்ன்ற ஒரு சூழல் இருக்கு. இதே இதில நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா, அங்க தேசிய கட்சிகளுக்கு நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஒரு 5, 6 தொகுதி எடுத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில மொத்தத்துக்கு இது பிஜேபி அண்ட் காங்கிரஸ் அவங்க தான் டாமினன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறது. சாரி இந்த மாரி ஒரு பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா, உங்களுக்கு 15, 12, 15% திமுகவுக்கு டாமினன்ட் ஹிந்துஸ் அவங்களுடைய வாக்கு இருக்கு. அது இல்லாம அ ஒரு கிட்டத்தட்ட 5% இஸ்லாமிய வாக்கு கன்ஃபார்ம்டா திமுகவுக்கு இருக்கு. ஒரு இன்னும் ஒரு 4% எப்படி பார்த்தாலும் அ இவங்களோட 3 1/2 4% கிறிஸ்தவ மக்களோட வாக்கு அவங்களுக்கு இருக்கு. இன்னும் ஒரு 5, 6% அப்படின்னா அ தலித்தோட வாக்கு இருக்கு. இது அப்போ 30% எது என்ன கூட்டணி இருக்கு, இல்ல தனியா நிக்கிறோம் அப்படின்னா கூட திமுக 30% வாக்கு கன்ஃபர்ம்டு. இதில பெண்கள்ல நலத்திட்டங்கள் போய் சேருது, இங்க போகுது, அங்க அதெல்லாம் இல்லாம, எது ஒண்ணுமே பண்ணாட்ட கூட எது நடந்தாலும், திமுக பயங்கர மோசமான ஒரு கேடுகெட்ட கட்சி அப்படின்னு சொன்னா கூட,
இல்லை மக்களுக்கு எதிராக இருக்காங்க, இவங்க வந்து கூட்டணி கணக்கு ஒழுங்காக இல்லை, அவங்க வந்து அந்த என்னது அவங்களுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை, மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் அதுன்னு யாருமே சரியில்லை அப்படின்னு இருந்தால் கூட இந்த 30% வாக்கு திமுகவுக்கு கன்ஃபார்ம்டாக இருக்குது. அதை வந்து அதை பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இப்போதைக்கு, இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே இன்னைக்கு. அதே நேரத்தில் இங்கே காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அண்டு பிஜேபி, எப்படி பார்த்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க பண்ணிகிட்ருக்க வேலை ப்ளஸ் வந்து டிடிவி அதில் சேர்ந்துருக்கிறாரு. அப்புறம் பிஜேபின்னு எடுத்தாச்சுன்னா நயனா நாயந்திரன் வந்து தேவர் சமூகம், அப்புறம் டிடிவி தேவர் சமூகம், இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஓவராலாக அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 25% வாக்கு வந்து கன்ஃபார்ம்டாக இருக்குது. அப்போது சிதற வாக்கு எந்த பக்கம் எது எங்கே போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? இதில் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து இஸ்லாமிய வாக்குகள் சுத்தமாக போகாது, கிறிஸ்துவ வாக்குகள் வந்து ஓரளவு 2-3% அங்கே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இளைஞர்கள் வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் யார் அறுவடை பண்ணுறான்னா இளைஞர் வாக்கில் எப்படி பார்த்தாலும் 25-30 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் குறையாமல் இருக்குது. இதுக்கப்புறம் ஏற்கனவே வாங்கின 36 லட்சம் ஓட்டிலிருந்து இன்னும் அதிகமாக போகுதா அல்லது குறையுதா அப்படிங்கிறது இப்போ வந்து இன்னும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நாங்கள் வெளியில் மக்கள்கிட்ட என்ன பேசினாலும் இன்னும் நம்மளால் கணிக்க முடியலை. அதே நேரத்தில் தாவேக்கா வாக்கு வந்து திடீர்னு பார்த்தா ரொம்ப கீழே இறங்கி 6-7% தான் வரும்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா பரவாயில்லையே, அந்த பெண்கள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஓட்டு போட தயாராக இருக்காங்களா, 15%, 16%, 20% வரைக்கும் வர்ற மாதிரி ஒரு மாயை தெரியுது. அதுக்கப்புறம் சேலத்தில் மாநாடு போட்டு அங்கே வந்து ஒரு மரணம் நிகழ்ந்துச்சு, அப்புறம் கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னு நிறையா சர்ச்சை வருது. வெளியில் கேட்டாங்கன்னா இல்லை அவர் வந்து இன்னும் திருந்தவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்களா. ஸோ அந்த வாக்கு வங்கி ரொம்ப ஒரு ஆசிலேஷனில் இருக்குது. சரி, இப்போ வந்து திமுக கூட்டணியில் சலசலப்பு, அந்த சலசலப்பு உள்ளே வந்து முக்கியமான புல்லுருவி யார் அப்படின்னா ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் வந்து மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் மேலேருந்து வரக்கூடிய பார்வையாளர் ஒரு பக்கம், அவங்க நம்ம பிரச்சனை இல்லை. இங்கே விருதுநகரில் நின்று திமுகவோட தோளில் ஏறி சவாரி பண்ணி ஜெயிச்ச மாணிக்கம் தாக்கூர், இல்லை மாணிக்கம் தாக்கூர் தனியாக நின்னால் அவர் வந்து 6 தொகுதியிலையும் சேர்த்து வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்குவாரா? அந்த அளவுக்கு பயங்கர மோசமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கை சின்னம் அப்படி இல்லாமல் அவர் சப்போஸ் சுயேட்சை நின்னார்னா வந்து 10,000 ஓட்டு வாங்குவாரான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு அடிமட்டத்தில் ஒரு மக்கள்கிட்ட வந்து இணக்கமாக இல்லாத, தொண்டர் படை இல்லாத ஒரு எம்பி அவர். ஸோ அவர் வந்து இந்த பேச்சு, இந்த இது எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் போங்க, நீங்கள் பண்ணிக்க, நீங்கள் தனியாக நின்று சாதிச்சுட்டு வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு கேளுங்க. அதை விட்டு போட்டு இருக்கிறதில்ல. ஒரு மதவாத கட்சி வந்து பயங்கரமாக ஒரு கொடூரமாக அதோட விஷப்பல்கெல்லாம் காமிச்சு நிற்கிது. அதுக்கு எதிராக இருக்கிறத வந்து கலைச்சிடாமல் என்ன வேணுமோ உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசி கேட்டு வாங்குறத விட்டு போட்டு இப்படி பப்ளிக்காக நான் இங்கே இவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யார்? அந்த ஆள்லாம் வந்து இங்கே வந்து ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருக்காருன்னா அப்போ பிரச்சனை என்ன? ராகுல் காந்தியே பிரச்சனை. ஸோ காங்கிரஸ் தலைமை சரியில்லை. அவர் நல்லவர் வல்லவர் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ராகுல் காந்தி நல்லவர் தான். அவர் வல்லவரானா வல்லவர் இல்லை. கட்சியை நடத்துகிற அளவுக்கு அவர் திறமை இல்லை. அவர் வந்து இன்னும் எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறாரு. அதாவது அமித்ஷா, மோடி அவங்க வந்து யூஜி முடித்து பிஜி முடித்து பிஹெச்டி போயிட்டுருக்காங்கன்னா இவர் வந்து இன்னும் எல்கேஜி யூகேஜி முடித்து 5ஆம் கிளாஸில் ஃபெயிலாகி உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு தான் ராகுல் காந்தியோட நிலைமை இருக்குது. ராகுல் காந்தி இன்னும் கன்னியூ பண்ணார் அப்படின்னா பிஜேபி அவங்களுடைய நோக்கம் இருக்கே, இந்தியா அளவில் காங்கிரஸை இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். ராகுல் காந்தி அவரே பண்ணி முடிச்சுட்டு அப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஓகே நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி போக வேண்டியது தான். அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு கேவலமான நடைமுறை காங்கிரஸில் இருக்குது. இது வந்து எப்படின்னா காங்கிரஸ் மேலே இருக்கிற ஆதங்கத்தில் பேசுகிறது. ஏன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு திமுக எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்திய அளவில் காங்கிரஸ் முக்கியம் நமக்கு. அந்த காங்கிரஸை வந்து இந்த மாதிரி குழி தோண்டி புதைக்கிற வேலையை ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லாருமே பண்ணுறாங்களா? அதனால அந்த பிரச்சனை அவங்கள வந்து இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் நம்ம கேள்விப்படுற விஷயங்களை பார்த்தோம்னா டீட்டெயிலாக அங்கங்கே கேட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த நமக்கு வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா திமுகவும் கழட்டி விட்டுரும், அப்புறம் தாவேக்காவும் கடைசி நேரத்தில் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு நடுத்தருவில் தனித்து போட்டியிட போகுது காங்கிரஸ். தனித்து போட்டிட்டா 4% ஏற்கனவே வாங்கினது இப்போ 2% ஆக போதோ 1% ஆக போதும் தெரியாது. ஏன்னா அங்கே கீழே வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. பூத் கமிட்டி ஆகியாச்சுன்னு யாருமே கிடையாது. காங்கிரஸ் அவ்வளோ மோசமாக இருக்குது, வீக்காக இருக்குது. கையில் வந்து முன்னாடி ஆண்டாக என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு என்ன செய்வாங்க? அதனால் இங்கே வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போது என்ன பேச்சு இருக்குது அப்படின்னா பிஜேபியோட பி டீம் வந்து சீமான் இல்லை, தாவேக்கா இல்லை, வேறு எந்த கட்சியும் இல்லை. இந்திய அளவில் பிஜேபியோட பி டீம் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது தான்.
ஸோ அடுத்து என்ன நடக்குது, இந்த கூட்டணி விஷயங்கள் என்ன முடிவாக போகுதுன்னு அடுத்தடுத்ததில் பார்ப்போம். நன்றி.